பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி பெஸ்ட்டுக்கு பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு பர்த்டே வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துட்டு கரெக்டாக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிடுங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலாம்னு இருந்தீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 3:4 ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழேயும் நாங்கள் லைட்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனை ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஹாப்பி பர்த்டேன்னு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துட்டு பக்கம் டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டோர் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு கலரை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. பக்கம் பார்டர் இருக்கும், ஸோ என்ன பார்டர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரு. ஷேடோ இருக்கும், ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லேபிள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இதே வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டிசைனு கொடுத்துட்டு கலர் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எமோஜி, லவ் எமோஜி ஏதோ ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எமோஜி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டர் மாதிரி அது பேக்ரவுண்டில் அதே மாதிரி செட் ஆகிட்டுக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லேபிள்னு இருக்கும், அந்த லேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நன் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது போயிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த எமோஜி இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும், அந்த எமோஜி அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் மை பெஸ்ட்டின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு பர்த்டே மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்டே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பக்கம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதாவது கலர்ஸை வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும், வேணுன்னா அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. இதுவரையும் நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு. ஸோ வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் லைட் எஃபெக்டிவ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள், அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க.
டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் ஸ்டோரேஜ்னு ஸ்க்ரீன் பக்கம் அதை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இப்போ ஷோ ஆகும். கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாமளே உங்களுக்கு எடிட் பண்ணி தரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.